ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாருதி பேசுகிறேன். மக்களே, இன்றைக்கி என்ன விஷயம்னா, நம்ம சிஎம் சாரை பற்றி தாங்க. இப்போ எல்லாம் மீடியாவில் அதான் ஓடினுக்குது. பட் நான் பேச வந்தது அது இல்லைங்க. திருச்சியில் போயிட்டு ஒரு விஷயம் பேசினார். மக்கள் சொன்னாங்க, நீ போயிட்டு எங்களுக்காக உழைக்க வந்திருக்க, அதனால் நீ வந்து அந்த வேலையை பாரு, மற்றவங்களெலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மக்கள் சொன்னாங்களாம். ஓகே, உங்களை மாதிரி முட்டாள்கள் இருக்குதுன்னையும் யார் வேணால் உங்கள் தலையில் முளக்காரிக்கலாம். பட் நான் அதை சொல்ல வரல. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஓட்டு தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் எனக்கு அந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்ட்டு கவர்ச்சி காமிச்சு அதுதான் உண்மைங்க. வேறு எந்த ரீசனும் அவரால் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கவர்ச்சிக்கோசரம் தான் போட்டிங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் கவர்ச்சிக்கோசரம் தான் போட்டீங்க. ஏன்னா நடிகன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க. வேறு எந்த ஒரு ரீசனுக்கும் நீங்கள் ஓட்டு போடல. அவர் அழகாக இருக்கார், அவர் நடிகர், அப்படி தான். நீங்கள் வந்து மாற்ற வேணும்னு ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா வேறு எவ்வளோ கட்சி அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு சேவை பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும் போராடிக்கிட்டு இருக்கிற அந்த கட்சியை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் அதுக்காக ஓட்டு போடல. உங்களுக்கு ஒரு நடிகன் அப்படின்ற எண்ணத்தில் தான் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. சரி, ஓகே, அதுவும் எனக்கு வேண்டாம். இப்போ நம்ம அது ஒன்றும் சொன்னாலும் இந்த 5 வருஷத்துக்கு மாற போகிறது கிடையாது. இனி இயற்கை கையில் நான் ஒப்படைச்சிட்டேன் அன்றைக்கே. ஓகேங்களா? நீங்கள் மக்களையும் அந்த தமிழ்நாட்டையும் இந்த இயற்கை தாய் தான் காப்பாற்றணும். பட் என்னன்னா, உங்களை நல்லா ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நான் சிஎம் சார் இதுவுக்கு வந்து நின்னார். அவர் சினிமா துறைக்கு வந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் முகத்தை நல்லா உத்துப்பார். அவர் வந்துட்டு ஒரு பொட்டு வச்சுன்னு இருப்பார். இப்போது பதவி ஏற்றதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் பொட்டு இருக்கும். ஒரு மை பொட்டு கிடையாது, அது ஒரு மை. இந்த குடுப்புக்காரங்கெல்லாம் கொடுக்குவாங்க, அது வந்து வசிய மைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அவர் நெத்தியில் இன்னும் கூட வச்சுருக்காங்க. ஏன்னா அரசியல் பதவி ஆசை. இப்போ தலகணத்தில் இருக்கிறாரு. மக்கள் தான் நம்ம இனி என்ன யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தலகணம் உங்கள் மேலே இருக்கிற இது மட்டும் இல்லை, பதவி இனி எனக்கு தான் இல்லை. இயற்கை அம்மா நினச்சா அதை அப்படியே மாற்றி போடுவான்றது இயற்கை இன்னும் 5 வருஷம் விட்டு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்படியே இல்லைன்னா கூட இந்த இடைத்தேர்தல்னு ஒன்று வருது இல்லைங்களா, அதில் அந்த இயற்கை தாய் புரிய வைக்கும் ஒவ்வொரு மனுஷனுங்களுக்கு இல்லை. அதனால் நான் தயவிட்டு சொல்கிறேன், அந்த என்ன மையினா பதவியை வசியப்படுத்தி வச்சுக்கிறது. சுற்றி இருக்கிறவங்களால இந்த பதவி என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான அந்த ஒரு மை இவ்வளோ வருஷமாக அவர் நெத்தியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏன் அந்த பதவியேற்புக்கு முன்னாடி இருந்து இப்போ அந்த பிரச்சாரத்தில் கூட அந்த பொட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்க மாட்டீங்க. ஆனால் பதவியேற்கிற அந்த நொடியிலேருந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்றார், அந்த நொடியிலேருந்து அந்த மை அவர் நெத்திக்கு வந்துடும். ஏன்னா அது வசிய மை. அவர் கிறிஸ்டின்கார் தான், ஆனாலும் அந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் இருக்கிறார். மக்களே, எல்லோரும் உழைச்சாதான் சோறு. நம்மளுக்கெல்லாம் ரசிகனாக இருந்துன்னு கூட நீங்கள் இருங்கோ, நான் வேணான்னு சொல்ல. நீங்கள் ரசிகனாக இருக்கிறது தப்பு இல்லைங்க, முட்டாளாக இருக்கிறது தான் தப்பு. வணக்கம், நாளைக்கு பார்க்கலாம்.